அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திருவல்லிக்கேணி லாட்ஜில் கள்ளநோட்டு பிடிபட்ட விவகாரத்தில் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிடிப்பட்ட மலேசிய பெண் மற்றும் கைதான ரவிச்சந்திரனிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவல்லிக்கேணி லாட்ஜில் நேற்று முன்தினம் ரூபாய் 11 லட்சம் கள்ளநோட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கள்ளநோட்டு சிக்கிய விவகாரத்தில் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பிடிப்பட்ட மலேசிய பெண் மற்றும் சிபிசிஐடி மற்றும் மத்திய உளவுத்துறையினர் என அடுத்தடுத்து விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. பரிமளா என்பவர் யார், அவரது பின்னணி குறித்தும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவல்லிக்கேணி லாட்ஜில் நேற்று முன்தினம் ரூபாய் 11 லட்சம் கள்ளநோட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளநோட்டு சிக்கிய விவகாரத்தில் ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு, சிபிசிஐடி மற்றும் மத்திய உளவுத்துறையினர் என அடுத்தடுத்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கள்ளநோட்டு விவகாரத்தின் பின்னணி என்ன? சென்னை திருவல்லிக்கேணி லாட்ஜில் 11 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் சிக்கிய வழக்கு தொடர்பாக ஷபீக் ரஹ்மான் என்பவர் நேற்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இந்த வழக்கில் தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரனிடம் விசாரணை என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மலேசியாவில் இருந்து இந்த கள்ள நோட்டுகள் கொண்டு வரப்பட்டதாக முதல் கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மலேசியாவில் இருந்து ஒரு பரிமளா என்ற பெண் ஒருவர் இந்த கள்ள நோட்டுகளை அனுப்பி வைத்திருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் ரவிச்சந்திரனிடம் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் லாட்ஜில் வைத்து இந்த கள்ள நோட்டுகள் ஷபீக் ரஹ்மானிடம் கொடுக்கப்பட்ட போது மலேசியாவை சேர்ந்த மற்றொரு பெண்ணான புவனேஸ்வரி என்பவர் உடன் இருந்ததும் விசாரணை தெரிய வந்து நேற்று இரவு புவனேஸ்வரியை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் நேற்று இரவு மலேசியாவுக்கு செல்லக்கூடிய நிலையில் அவர் செல்லாமல் தடுத்து போலீசார் அவரிடம் விசாரணை என்பதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார், மத்திய உளவுத்துறை, ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் என 4 அமைப்புகள் தனித்தனியாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மலேசியாவில் இருந்து சுமார் 1 கோடி வரை கள்ளநோட்டுகள் வரவழைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் எவ்வளவு பணம் புழக்கத்தில் விடப்பட்டிருக்கிறது என்ற கோணங்களில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக ரவிச்சந்திரன் மலேசியாவில் பணியாற்றி வந்ததும், அதன் பிறகு 2015ஆம் ஆண்டுதான் இவர் சென்னை தமிழகத்திற்கு வந்திருந்ததும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அவருடைய சகோதரர் ரமேஷ் என்பவர் 25 ஆண்டுகளாக மலேசியாவில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே மலேசியாவில் இருந்து கள்ளநோட்டு கும்பல் இவர் மூலமாக தமிழகத்தில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்றிருப்பதாக காவல்துறையினர் சந்தேகித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக தங்களுடைய விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரவிச்சந்திரனை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.